பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து நாம் தமிழர்களுடைய சீமான். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் டைரக்ஷன் தான் அவருக்கு ஆம்பிஷனா இருந்திருக்கு, அதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. ஸோ அதுல அவருக்கு வெற்றி கிடைக்காததுனால அந்த சமயத்துல இலங்கை போர் சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படுது. சில பெரியாரிய இயக்க நட்புகள் மூலமாக அவர் வந்து பெரியார் அவருக்கு அறிமுகமாகிறாரு. ஸோ பெரியாரை படிச்ச எதுவுமே பேச தெரியாத ஒரு நபர் கூட மிகப்பெரிய பேச்சாளர்களாக வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே. பெரியாரிய சிந்தனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, சிந்திக்க வைக்கக்கூடியது. ஸோ அப்படி சீமானும் பல மேடைகள் பேசியிருக்கிறாரு. ஆனா அவர் பெரியாரிய பேசின மேடையவே நீங்க கேட்டீங்கன்னா கூட அவர் வந்து ஓன் டைரக்ஷன், ஓன் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிதான் வந்து பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவர் டைரக்ஷன் தான் அவருடைய தொழில், அதுல அவர் ரொம்ப சின்சியரா இருந்திருக்காருன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அப்படிதான் வந்து அவர் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அப்படிதான் இலங்கை போரை பத்தி கூட அவர் நிறைய அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் தான் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. உண்மையான இலங்கை போரே வந்து அவர் பேசி ஒரு